ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு சுவாரஸ்யம் என்கிற கன்னடம் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்ல யூடியூப்ல தந்தி ஒன்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஹீரோ ஒரு நாவல் ரைட்டரா இருக்காரு. அவரோட அப்பா மிருகங்களை வேட்டையாடுறவரா இருக்காரு. பட் ஹீரோவுக்கு வேட்டையாடுறது சுத்தமா பிடிக்காது. ஆக்சுவலி இவரு உயிரினங்களை துன்புறுத்துறத ரொம்பவே பாவம்னு நினைப்பாரு. இந்த மாதிரி சமயத்துல ஹீரோவோட அப்பா உடம்பு சரியில்லாம படுத்த படுக்கை ஆகிருந்தாரு. அவருக்கு ஒரு கடைசி ஆசை இருக்கு. அது என்னன்னா, அவர் சாகிறதுக்குள்ள ஹீரோ ஏதாவது ஒரு சின்ன உயிரினத்தையாவது வேட்டையாடணுங்கிற ஆசை இருக்கு. அந்த விஷயத்த இவர் ஹீரோ கிட்டையும் சொல்றாரு. ஹீரோவும் தன் அப்பாவோட ஆசையை நிறைவேற்றலாம்னு வேட்டையாட காட்டுக்கு போறாரு. இவர் வேட்டையாடாம திரும்ப வந்துருந்தாரு. அதை பார்த்த ஹீரோவோட அப்பா மனவேதனையில இறந்து போயிருந்தாரு. இதுக்கப்புறம் ஹீரோ தன் அப்பாவோட கடைசி ஆசைய நிறைவேற்ற முடியலையேன்னு நிம்மதி இல்லாத வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காரு. ஒரு நாள் இவரும் இவர் வீட்டுல வேலை செய்யற நபரும் சேர்ந்து வேட்டையாட காட்டுக்கு போறாங்க. அப்பவும் போல ஹீரோ தெரியாம ஒரு நபரை சுட்டு கொலை பண்ணிருந்தாரு. அதனால ரெண்டு பேரும் அந்த டெட் பாடிய மறைச்சு வைக்க பிளான் பண்றாங்க. இதுக்கப்புறம் நடந்த சம்பவம் என்ன, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ், படத்துல நடிச்ச எல்லாருமே ஓகேவா நடிச்சிருக்காங்க. படத்துல ஒரு நபர் ஹீரோவை பிளாக்மெயில் பண்ணி அவர்கிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் புடுங்குவாரு. அந்த சீன் ஓரளவு நல்லா இருக்கு. படத்தோட கிளைமேக்ஸ் ஓகேவா இருக்கு. அந்த காட்டு பகுதியை சினிமாட்டோகிராஃபில காட்சிப்படுத்திய விதம் சூப்பரா இருக்கு. படத்தோட பிஜிஎம் நல்லா இருக்கு. இதை தவிர இந்த படத்துல பிளஸ் சொல்ல பெருசா எதுவுமே இல்ல. இந்த படத்தோட மைனஸ், இந்த படத்தோட மிகப்பெரிய மைனஸ் படத்தோட டியூரேஷன் தான். படத்தை கிட்டத்தட்ட 2.25 மணி நேரத்துக்கு ஜவ்வாழ்த்து வச்சிருக்காங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே ஒவ்வொரு கேரக்டருக்கான டீடைல்ஸை மட்டுமே சொல்லியிருக்காங்க. சொல்ல போனா செகண்ட் ஹாஃப்ல தான் படத்தோட கதைக்குள்ளேயே போறாங்க. படத்துல ஒரு நபர் ஒரு விபத்துல இறந்து போயிருவாரு. அதுக்கப்புறம் அரை மணி நேரம் கழிச்சு அந்த நபர் உயிரோடு இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அந்த சீன்லாம் பெரிய லாஜிக் மிஸ்டேக்கா இருக்கு. அதே மாதிரி ஒரு நபரை ஒருத்தர் 2 வருஷமா வீட்டுல அடைச்சு வச்சிருப்பாரு. அந்த சீனுமே நம்மளால ஏத்துக்கவே முடியல. படத்துல ஒரு லவ் பர்சன் வரும், அதெல்லாம் ரொம்ப போரிங்கா இருக்கு. படத்துல எந்த கேரக்டரையுமே ரைட்டிங்ல சரியா டிசைன் பண்ணல. படத்தோட பேர் மட்டும்தான் சுவாரஸ்யமே தவிர படம் எந்த இடத்துலயுமே சுவாரஸ்யமா இல்ல. இந்த படத்தை சச்சின் செட்டி டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல பிரமோத் செட்டி, பிரசாந்த், அபிமன்யு, ஸ்ரீபிரியா இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்தில் இந்த சுவாரஸ்யம் படத்தை பார்க்கலாமா கேட்டா கொஞ்சம் கூட சுவாரஸ்யமே இல்லாத ஒரு படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் தமிழ் டப்பிங்ல யூடியூப்ல தந்தி ஒன்ல அவைலபிளா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.